நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரண் கோழி வளர்ப்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆடு வளர்ப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆடு வளர்ப்பு முறையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதாவது ஆடை நம்ம எப்படி மதிப்பு கூட்டி விற்கலாம், அதோட தீவன பராமரிப்பு என்ன, அதோட நோய் பராமரிப்பு என்ன அப்படிங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கோசரம் இன்றைக்கி நம்ம ஒரு ஆட்டு கொட்டாய்க்கு நம்ம வந்திருக்கோங்க. நம்ம ஐயா இருக்காங்க. ஐயா ரொம்ப வருஷமாக ஆடு வளர்த்திட்டு இருக்காங்க. ஐயாக்கிட்ட கேட்டு நம்ம இந்த ஆடு வளர்ப்பு முறை எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொட்டாயை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நிறைய ஆடுகள் இங்கே இருக்கு. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா உங்களை பத்தின சில முகவரி, உங்க பேரு அதெல்லாம் என்னன்னு சொல்லிருங்க ஐயா. என் பேர் பாக்கியராஜுங்க. சரிங்க ஐயா. நான் மோலக்கவுண்டம் பாளையத்தில் இருக்கேன். சரிங்க ஐயா. நான் வேலைக்கு போறேங்க. சரிங்க ஐயா. நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போறேன். மற்ற நேரங்களில் ஃப்ரீயா இருக்கிற நேரம் ஆடு நாட்டாடு வளர்க்குறீங்க. எனக்கு ஏதோ ஒரு சைடு பிசினஸ் மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல காரியத்துக்கு எல்லாத்துக்கும் இது உதவுதுங்க. சரிங்க. நீங்க எத்தனை வருஷமா ஆடு வளர்த்திட்டு இருக்கீங்க? நீங்க என்ன வகையான ஆடு வளர்த்திட்டு இருக்கீங்க ஐயா? நான் 20 வருஷமா ஆடு வளர்க்குறீங்க. சரிங்க. நாட்டாடு தான் வளர்ப்பேங்க, மற்றது நான் வளர்க்க மாட்டேங்க. சரிங்க. இப்போ நீங்க காலையில நீங்க எந்திரிச்சிங்க அப்படின்னா இந்த ஆட்டோட பராமரிப்பு வேலைகள் என்னென்ன ஐயா? இப்போ காலையில நீங்க எந்திரிச்சிங்க அப்படின்னா இப்போ இதுக்கு வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம்? இப்போ காலையில 2 மணி நேரம் ஒதுக்கணுமா, இல்ல சாயங்காலம் 2 மணி நேரம் ஒதுக்கணுமா? எவ்வளவு நேரம் இதுல நீங்க வேலை செய்யறதுக்கு ஒதுக்குறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. காலையில இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணி கூட்டி அள்ளி சுத்தமா வச்சுக்கிறேனுங்க. சரிங்க. அது சுத்தமா வச்ச பிறகு அதுக்கு தண்ணி வைக்கணுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அப்புறம் தீனி வச்சிருப்போம். தீனியை கட்டி விட்டுருவோம். சரிங்க. எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வேலை தாங்க. சரிங்க. அப்புறம் நாங்க விட்டுருவோங்க. சரிங்க. அப்படியே அது சாப்பிட்டு படுத்துக்கிறோங்க. சரிங்க. அப்புறம் 12 மணிக்கு மேல காலிஃபிளவர் முட்டைகோஸ் தலை அள்ளி வைப்போங்க. மார்க்கெட்ல போய் அள்ளிட்டு வச்சிருப்போம். வேணுங்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வைப்போங்க. அது சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு பேசாம திரும்ப ஒரு வட்டம் தண்ணி வைப்போம். சாப்பிட்டு படுத்துக்கிறோங்க. அப்புறம் ஒரு 3 மணி 3:30 மணிக்கு மேல ஆட்டை அவுத்து விடுவோங்க. வெளியில போயிட்டு ஒரு 6 மணிக்கு வந்துருங்க. 3 மணிக்கு போனால் 6 மணிக்கு வந்துடுங்க. அது வரைக்கும் இந்த இடம் ஃப்ரீயா நல்லா காஞ்சி சுத்தம் பண்ணி வச்சிருவோங்க. வச்சிருந்தோம். அப்புறம் வந்தோடனே உள்ள கட்டி விட்டுருவோங்க. அது மேய்ஞ்சிட்டு வந்ததுனால தண்ணி நல்லா சாப்பிடுங்க. அதுல புண்ணாக்கு போட்டு நல்லா இது பண்ணி நீச்சல் தண்ணி நல்லா வச்சு அது கூட சேர்த்து விட்டோம்னா நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு அப்புறம் ஒரு 7-8 மணிக்கு மேல அதுக்கு கொஞ்சம் தீனி வெட்டி விட்டுருவாங்க. சரிங்க. அவ்வளவுதாங்க. ஐயா நீங்க எந்த மாதிரி இப்ப தீவன வேளாண்மை அப்படிங்கிறது, தீவன பராமரிப்பு ஆடுகளுக்கு எந்த மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க? அடர் தீவனம் எவ்வளவு கொடுக்குறீங்க? பசுந்தீவனம் எவ்வளவு கொடுக்குறீங்க? இப்ப நம்ம அடர் தீவனம் மட்டுமே கொடுத்து நம்ம ஆடுகளை வளர்க்கலாமா, இல்ல பசுந்தீவனம் ஆடு வளர்ப்புல எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. பசுந்தீவனம் தந்து வளர்க்கலாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பசு தீவனம் வளர்க்கலாம். ஆனா இருந்தாலும் வெளியில போயிட்டு வந்தா தான் ஆடு நல்லா செழிப்பா இருக்குங்க. பசுந்தீவனம் இல்லாமலும் வளர்க்கலாங்க. உள்ளேயே வெளியே விடாமையும் வளர்க்கலாங்க. அதுக்கு வேணுங்கிற தட்டு இதுக்கெல்லாம் போட்டு குறிப்பிட்ட அளவுக்கு புண்ணாக்கு தண்ணி, பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டு உள்ளேயே வளர்க்கலாங்க. வெளியே விடாம வளர்க்கலாங்க. அதுலயே லாபம் இருக்கு, இதுலயே லாபம் இருக்குங்க. அது உள்ளேயே வளர்க்கறதுனால கொஞ்சம் லாபம் கம்மியாகுங்க. வெளியே போயிட்டு வந்தா லாபம் கொஞ்சம் அதிகமாகுங்க. நீங்க இலைகள் இப்ப கட்டி விட்டுருக்கீங்க, ஆடுகள் மேயறது பார்க்க முடியுது. எந்த மாதிரி இலைகள்லாம் நீங்க இதுக்கு பசுந்தீவனமா கொடுக்குறீங்க? என்னென்ன அந்த இலைகளோட பேர்கள் சொல்ல முடியுமாங்க? சவுக்கத்தலையும் சொல்லுவாங்க. இந்த சவுக்கத்தலை தான் நம்ம பெரும்பாலும் நான் வேலை செஞ்சுட்டு வரும்போது ஒடிச்சிட்டு இதுக்கு தீனியா கட்டுவீங்க. சில நேரங்கள்ல இதை கட்டிட்டு தண்ணி வைக்கிறது திரும்ப இதே தீனி தாங்க. வேற ஒன்னும் நான் காசு போட்டு எதுவும் வாங்குறது கிடையாதுங்க. ஏதோ கொஞ்சம் ஆடுக்கு குட்டி போடும்போது அந்த தட்டு வாங்கிட்டு சோளத்தட்டு வாங்கிட்டு ஒரு தடவை 2 தடவை கட்டுவீங்க. அவ்வளவுதாங்க. இதான் தீவனம். எனக்கு வேற தீவனம் இல்லைங்க. சரிங்க. இப்ப ஆடுகளுக்கு இப்ப நோய்கள் வராது, எந்த மாதிரி நோய்கள் வரும்? நீங்க எந்த மாதிரி நோய்கள் சந்திச்சிருக்கீங்க உங்க ஆடு வளர்ப்பு அனுபவத்துல? நோய்கள் வந்தா நம்ம எப்படி அதை நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆடு மேய்ச்சலுக்கு போற இடத்துல அரிசி போட்டு வச்சிருப்பாங்க. ரேஷன் அரிசி வாங்கி அங்கிட்ட போட்டு வச்சிருப்பாங்க. சில விஷயங்கள் வீட்டுகளில் விசேஷம் நடந்தா அதுல மீதி இருக்கிற சோறெல்லாம் வெளியே போட்டிருப்பாங்க. அதை சாப்பிட்டுச்சுன்னா சாப்பிட்டு அது மேய்ஞ்சிட்டு வரும்போது இங்க வரும்போது வயிறு உப்பிக்கிறோம். அது உப்பும் போது அது வந்தாலே அசைப்போடாம நிற்கும். வயிறு உப்பிக்கிறோம். அது பார்த்தாலே சொங்கி போயிடும். அப்ப அந்த நேரம் நம்ம பார்த்து அதுக்கு ஓம பாட்டில் ஊற்றணுங்க. ஓம பாட்டில் இல்லைன்னா அதுக்கு வயிற்றுல
வகுத்து மேல கொஞ்சம் இது வெத்தலை, மிளகு, சோடா உப்பு, இதுக்கு சமையலுக்கு போடுற சோடா உப்பு, இது மூணையும் நல்லா கரைச்சு அது வகுத்துல தடவி விட்டா அதனுடைய உள்ள இருக்கிற கழிவெல்லாம் வெளியே வந்துருங்க. சரிங்க. அது கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஆடு நல்லா இருக்கும். சரிங்க. இப்ப அந்த வயிறு உப்பு வர காட்டிலும் வேற என்னென்ன நோய்கள் இப்ப ஆடு மழையில் நனைஞ்சாலோ இல்ல வேற என்னென்ன நோய்கள் இப்ப அந்த மாதிரி வேற ஏதோ இருக்காங்க ஐயா? மழையில் நனைஞ்சா அது சளி பிடிக்கும். சரிங்க. சளி பிடிச்சா உடனே அதுக்கு மாத்திரை இருக்குங்க. சரிங்க. சளி மாத்திரைன்னு இருக்கு. சளி மாத்திரை வாங்கி போட்டா சரியா போகும். சரிங்க. அதே சமயத்துல வாயில புண்ணு வரும். சரிங்க. வெயில் அதிகமா இருக்கறதுனால வெயில் தாங்காததுனால வாயில புண்ணு வரும். வரும்போது பன்றி நெய்ன்னு இருக்கு. அந்த பன்றி நெய்யை வாங்கி வச்சு அந்த புண்ணு இருக்கிற நேரத்தில் அப்படியே அந்த ஆட்டுக்கு தடவி விடணும். அந்த அம்மை நோய் வந்துட்டா அதை தனியா வச்சிருக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு அது தண்ணி சாப்பிடும் போதோ மற்றது தீவனம் தீங்கும் போதோ அது தனியா வச்சு அதுக்கு தீவனம் தரணும். ஆட்டுகளோட சேர்க்க விடாம ஒரு 2-3 நாளைக்கு வச்சிருக்கணும். சரியாயிரும். இந்த கழிச்சல் நோய் அப்படின்னு சொல்றாங்க ஐயா, அது எதனால வருதுங்க ஐயா? அது கழிச்சல் நோயினா புல்லுகள் சாப்பிடுறதுல புல்லு தலைகள் சாப்பிடும் போது அதுல சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சிகளை சாப்பிடும் போது அந்த பூச்சி உள்ள போயிடும். உள்ள போயிட்டு அது என்ன செய்யும், சரியா ஜீரணிக்காம அது லெட்டின் போகும்போது கழிஞ்சு போகும். அப்படி போகும்போது கொஞ்சம் வெத்தலையும் மிளகும் ஊத்தி விட்டோம்னா நின்னுக்கிறோம். அப்படி இல்லைன்னா மாத்திரைகள் இருக்கு. சரிங்க. கழிச்சல் மாத்திரைன்னு இருக்கு. சரிங்க. வயிற்று கடுப்பு மாத்திரை நம்ம சாப்பிடுற மாத்திரை அதுக்கு போட்டா நின்னு போகும். சரிங்க. போட்டா உடனே நின்னுக்கும். சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஆடு வளர்த்த நண்பர்கள் வாங்குறாங்க, வளர்த்திடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. அதை இப்ப விக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. இப்ப ஆடு வளர்த்தினதுக்கு அப்புறம் நம்ம அதை எப்படி நம்ம மதிப்பு கூட்டி விக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு சவாலா இருக்கு. இப்ப நீங்க இத்தனை ஆடு வளர்த்துறீங்க, நீங்க வளர்த்தினதுக்கு அப்புறம் நீங்க அது எப்படி விக்கிறீங்க? இப்ப கறிக்கடை வெட்டுறவங்களுக்கு கொடுத்தா நல்ல ஒரு மதிப்பா, இல்ல சந்தை ஆளுங்கிட்ட கொடுத்தா நல்ல மதிப்பா, நம்ம எப்படி நல்ல லாபமா இதை விக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. நான் வியாபாரிக்கு விற்பனை பண்ணுவேன். வியாபாரி அங்கிருந்து வெளியூர்ல இருந்து வராங்க வியாபாரி, அவங்களும் விற்பனை பண்ணுவேன். அவங்க எனக்கு சரியானபடி விலை அமையலைன்னா கடை வெட்டுறாங்களங்க, கறி போடுறாங்களா அவங்களுக்கே தருவோம். அவங்களுக்கும் விலை அவங்க ஒரு கிலோ எவ்வளவு எடுத்துக்கிறாங்க ஐயா? அவங்க எங்கிட்ட 600 ரூபான்னு எடுத்துக்கிறாங்க. ஓ, இப்ப இங்க உயிரிடங்கிறது 600 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க 750 ரூபா 700 ரூபான்னு போடுறாங்க. ஒரு இடத்துல 800 ரூபா வரையும் விக்கிறாங்க. சரிங்க ஐயா. எங்களுக்கு சராசரி 600 ரூபா. சரி, 600 ரூபாய்க்கு உங்களுக்கு கிலோக்கு 600 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப ஆடு ஒரு ஆடு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு மாசம் குட்டி வாங்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு எத்தனை நாள்ல பெருசாகும், அது எத்தனை நாள்ல மறுபடியும் இப்ப பொட்டாடா எத்தனை நாள்ல எத்தனை மாசத்துல குட்டி போடும், எத்தனை குட்டிகள் போடும், அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல ஒரு குட்டி வாங்கினோம்னா 3 மாசம் ஆகுறது மாதிரி தான் நம்ம விலைக்கு வாங்கினாலும். ஓ சரிங்க. வாங்கினா அது 3 மாசத்துல இருந்து 7 மாசத்துக்குள்ள அது செனையாயிரும். பொட்டை குட்டியா இருந்தா செனையாயிரும். அதுல இருந்து 5 மாசம் கழிச்சு அது குட்டி போடும். அது ஏறக்குறைய நம்மளுக்கு குட்டியா பலனுக்கு சேர 1 வருஷம் ஆயிரும். சரிங்க. கடா குட்டினா 3 மாசம் குட்டி வாங்கினோம்னா 6 மாசம் கழிச்சு வித்தால் ஒரு ஆட்டுக்கு 5000 ரூபாய் கிடைக்குங்க. சரிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போடும் போது ஒரு ஆடு எத்தனை குட்டிங்க போடும்? தலையீத்து ஃபர்ஸ்ட் ஈத்து போடும்போது ஒரு குட்டி தான் போடும். ஒரே ஒரு குட்டி தான் போடுவாங்க. சரிங்க. ஒரு சில ஆடுகள் சரிங்க சாப்பாடு தாரது ஊக்கத்தை பொறுத்து 2 போடலாம். அப்புறம் அடுத்து 2வது ஈத்து நல்ல வர்க்கமா இருந்தா 4 குட்டி போடும். என்னதான் எப்பயுமே 4 குட்டி தான் போடும். ஓ சரிங்க. அந்த மாதிரி வர்க்கமா பார்த்து வாங்கிக்கிட்டோம்னா 4 குட்டி வருஷத்துக்கு 2 ஈத்து போடும், 8 குட்டி போடும். 8 குட்டினா 10 ஆடு வச்சிருந்தா எத்தனை குட்டி ஆச்சு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. சரிங்க. 10 ஆடு வச்சு அதை பராமரிப்பு பண்ணால் போதுமான அளவுக்கு ஒரு குடும்பம் தாட்டுற அளவுக்கு போதுமான அளவுக்கு அதுல காசு இருக்குங்க. சரிங்க. இப்போ நீங்க இந்த கொட்டகை அமைச்சிருக்கிற பார்க்க முடியுதுங்கய்யா. இப்ப நீங்க இந்த கொட்டகை எவ்வளவு அடி அகலம், எவ்வளவு அடி நீளம், நீங்க எதை வச்சு இந்த கொட்டகை அமைச்சிருக்கீங்க, இந்த கொட்டகைக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லுங்க. இந்த கொட்டகை நம்ம லாரி பலகையை வச்சு சுத்தி நான் அடைச்சிருக்கேன். சரிங்க. மேல கீத்து போட்டு மேல அதுக்கு மேல தகரம் போட்டிருக்கேன். அதுக்கு ஹீட் அதிகமா இறங்கக்கூடாது ஆட்டுக்குங்கிறதுக்காக. சரிங்க. ஏறக்குறைய ஒரு
700 சதுர அடிக்குள்ளதான் நான் அந்த இடத்த அமைச்சிருக்கேன். சரிங்க. ஆனா நல்லா சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா எவ்வளவு சுத்தமா வைக்கிறோமோ அவ்வளவு ஆட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது. சரிங்க. இந்த இடத்துல வந்து அதிகபட்சம் நம்ம எவ்வளவு ஆடுங்க கட்டி வைக்கலாம், எவ்வளவு வச்சிருக்கலாங்க ஐயா? இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு நாம குறைஞ்சபட்சம் 40 ஆடு 30 ஆடு வளர்க்கலாம். சரிங்க ஐயா. இப்ப நான் வந்து 15 ஆடு தான் வளர்ப்பேன். ஏன்னா அதுக்கு மேல நான் வேலைக்கு போயிட்டு வந்து என்னால செய்ய முடியாது. எனக்கு அந்த டைம் கிடைக்கிற அளவுக்கு ஈக்குவல் பண்ணி 15 ஆடு மட்டும் வளர்த்துக்கிறேன். சரிங்க. இப்ப நீங்க வந்து இப்ப நாட்டு ஆடு வந்து எப்படி நம்ம சந்தையில வந்து பார்த்து வாங்குறது, புதுசா வளர்த்துறவங்க வந்து எப்படி இதெல்லாம் இந்த அடையாளங்கள்லாம் இருந்தா அது நல்ல ஆடு, நல்ல அம்சமான ஆடு அப்படிங்கறது வந்து எப்படிங்க கண்டுபிடிக்குது, அதை கொஞ்சம் காட்டுறீங்களாங்கய்யா? நாட்டாடுங்கும் போது சரிங்கய்யா. நாட்டாடுங்கும் போது இதே போல இருக்கும். இது பாத்துக்கோங்க ரெண்டு. சரிங்கய்யா. இது நாட்டாடுனா பாக்குறதுக்கு நல்ல அழகா, சரிங்க, நல்ல நீட்டா இருக்கும். சரிங்கய்யா. வேற எந்தெந்த இதெல்லாம் தலையீத்து ஒவ்வொரு குட்டி தான் போட்டிருக்கு. சரிங்கய்யா. இனி 2ஆம் நீத்துக்கு தான் அது ஆடும் பெருசாகும். சரிங்கய்யா. குட்டியும் நம்ம தார ஊக்கத்துக்கு பொறுத்து 4 குட்டியும் போடும், 3 குட்டியும் போடும். சரிங்கய்யா. நாட்டாடுகளுக்கு வந்து ஏதோ அடையாளங்கள் இருக்காங்கய்யா? நாட்டாடுகள்லாம் பார்த்தோன்னே அதனுடைய ஆடுகளுடைய அமைப்பு தெரியும். சரிங்கய்யா. இந்த ஆடு அந்த ஆடெல்லாம் நாட்டாடு இல்ல. ரெண்டுமே நாட்டாடு கிடையாதுங்க. இதுவும் அது அந்த வெள்ளையும் உங்களுக்கு நாட்டாடு கிடையாதுங்க. சரிங்க. நாட்டாடையும் இன்னொரு வேற இனத்தோடையும் சேர்க்கை. அது சரிங்க. சேர்க்கை அது எப்பொழுதுமே 3 குட்டிக்கு மேல குட்டி போடாது. நாட்டாடு எப்பயுமே 4 குட்டி போடும், 5 குட்டி கூட போடும். சரிங்கய்யா. அதனால நாட்டாடுன்னு பார்த்தா கொஞ்சம் எதையும் அடாசி திங்கும். தீனி என்ன போட்டாலும் அடாசி திங்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் திங்கிறதுக்கு கொஞ்சம் இது வந்தா சமாளிக்க முடியாது. சரிங்க. சரிங்க. நாட்டாடுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன போட்டாலும் திங்க, அது பாட்டுக்கு நம்ம எங்க கூப்பிட்டாலும் வரும் போகும், எல்லாத்துக்கும் அது லாயக்கா இருக்கும். அதே மாதிரி நாட்டாடு விலைக்கு எடுக்கிற அளவுக்கு மத்த ஆடுகள் வந்து எடுப்பாங்களா, இல்ல குறைஞ்சபட்சம் தான் எடுத்துப்பாங்க? நாட்டாடு எடுக்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க. நாட்டாடு வந்து ரொம்ப விசேஷமானது. சரிங்க. நாட்டாடு தான் பெரும்பாலும் விரும்பி வந்து வாங்குவாங்க. சரிங்க. எங்கிட்ட எல்லாம் நாட்டாடுக்கு நாங்க என்ன விலை கேட்கிறோமோ அந்த விலையை அனுசரிச்சு ஒரு 500 400 தான் கம்மியா கொடுப்பாங்க. மற்ற அந்த பெரிய ஆடுகள்லாம் நாங்க விலை சொல்லும் போது அதுல இருந்து 2000 4000 கம்மியா கேட்பாங்க. நாட்டாடுக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. நாட்டாடுக்கு நாங்க ஒரு ஆட்டை 7000 8000 சொன்னோம்னா அதுல இருந்து 500 ரூபா 300 ரூபா தான் கம்மியா போட்டு எங்களுக்கு தருவாங்க. சரிங்க. இப்ப நாட்டாடு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப மத்த ஆடுகள் வந்து வளர்த்தும் போது சீக்கிரமா வந்து எடை கூடிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாட்டாடுகள் வந்து கொஞ்சம் எடை கூடுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தின கருத்து என்னங்க உங்களுக்கு? நாட்டாடெல்லாம் ஒன்னும் எப்பயும் போல நம்மளுக்கு மாமூலா 6 மாசம் 7 மாசம் வளர்த்தாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஈக்குவலுக்கு வரும். சரிங்க. நஷ்டம் வராது. நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நாட்டாடுக்கு அதிகமா வியாதிகள் எதுவும் வராது. சரிங்க. நாட்டாடு நம்ம பாசமா இருக்கும். அந்த ஆடுகளை விட இது நல்ல பாசமா இருக்கும். நல்லா எங்க கூப்பிட்டாலும் வரும் போகும். நம்ம ஆளுகளை கண்டாலே அதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். சரிங்க. இப்ப நீங்க வந்து இப்ப புதுசா ஆடு வளர்த்தணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுற நண்பர்கள் வந்து புதுசா அந்த தொழிலுக்கு வந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன சொல்லிக்க விரும்புறீங்க? எங்க கிட்ட நாட்டாடு கேட்டு வந்தால் நாங்க எங்க ஆட்டுகளே அந்த விக்கிற பருவத்துல இருந்தா நாங்க தருவோம். வளர்க்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் வெளியில விக்கிறத விட 500 ரூபா 1000 ரூபா கம்மியா கொடுத்து அவங்களை வளர்க்கறதுக்கு ஏற்பாடு ஊக்கப்படுத்துவோம். சரிங்க. அதே போல 3 குட்டி 4 குட்டி வேணுங்கிற அழகான குட்டிகளை நாட்டாடுகளை தருவோம். அதை வச்சு அவங்க முன்னேறிக்கிறட்டும். எங்க கிட்ட வாங்கிட்டு போனவங்க 50 ஆடு 60 ஆடு வச்சிருக்காங்க. சரிங்க. எங்ககிட்ட 2 ஆடு வாங்கிட்டு போவாங்க. அது போனோன்னு முதலிட்டு ஒவ்வொரு குட்டி போடும். 2ஆம் ஈத்து 4 குட்டி போடுது. போடும்போது அவங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல 30 ஆடு 40 ஆடு வச்சிருக்காங்க. நல்ல வசதியா இருக்காங்க. சரிங்க. இப்ப நாம இந்த ஆடு தொழிலுக்கு வந்து புதுசா வந்து வரவங்க வந்து கம்மியான ஆடுகள் வச்சு ஆரம்பிக்கணுமா, இல்ல வந்து இப்ப நிறைய பேர் வந்து நிறைய பெருசா வந்து செட்டை போட்டு ஒரு 50 ஆடு உடனே வந்து வாங்கி விட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ புதுசா வரவங்க வந்து எத்தனை குட்டி வரையும் அவங்க வந்து வாங்கி பழகருக்கு வந்து வளர்த்தலாம், எந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. புதுசா ஆரம்பிக்கிறவங்க 10 ஆடு இருந்தால் போதும். 10 ஆடு கடா குட்டி வந்து 6 குட்டி 7 குட்டி இருக்கணும். பொட்டை வந்து 3 4 தான் இருக்கணும். சரிங்க. பொட்டையில காசு அதிகமா பார்க்க முடியாது. அது நம்ம அது குட்டி போடுறதுக்காக அதனுடைய வர்க்கத்தை பெருக்கிறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற நாட்டாடுகளை அதுக்கு சேர்க்கை சேர்த்து அதை வளர்க்கறதுக்காக நம்ம வந்து பொட்டையாடு 3 நாள் தான் வச்சுக்கணும். கடா குட்டி வச்சிருந்தோம்னா அதன் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். நமக்கு மாசூல் நல்லா பெருகும். அது வித்தாலும் திரும்ப வந்து வாங்குறது 3 மாசம் குட்டியை கடா குட்டியை வாங்கி 6 மாசம் 7 மாசம் வளர்த்தால்
ஒரு 6000 7000 தாராளமா கிடைக்கும் ஒரு ஆட்டுக்கு. ஒரு ஆட்டுக்கு. நம்ம வெளியில வட்டி கொடுத்து பணத்தை வட்டி கொடுத்து வாங்குறதை விட இதுல டபுள் லாபம் இருக்கு. சரிங்க. இப்ப நம்ம ஒரு 6 மாசத்துலங்கும் போது ஒரு ஆட்டுக்கு வந்து சின்னதுல இருந்து வளர்த்தோம்னா 6000 7000 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும்னு சொல்றீங்க. அப்ப நம்ம வந்து எத்தனை ஆடு, ஒரு 10 ஆடு வளர்த்தனமோ அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணுங்க. ஆமா ஆமா. சரி சரிங்க. ஆடு நம்ம வாங்கினோம்னா 3 மாசம் குட்டி 4 மாசம் குட்டி வாங்கினோம்னா அந்த குட்டி எவ்வளவு வருங்க? 2500 3 ரூபாய்க்குள்ள வாங்கலாம். சரிங்க. 6 மாசம் கழிச்சு விற்கும் போது நீங்க 9000 8000 ரூபாய்க்கு தாராளமா. அது அந்த ஒரு ஆட்டுல 6 மாசத்துக்கு வந்து எவ்வளவு தீவன செலவு போகுங்க? அதுக்கு நாங்களும் தீவன செலவு அதிகமா செலவு பண்றது இல்லை. ஏன்னா நாங்க வந்து இந்த உலர்ந்த தீவனம் எதுவும் போறது இல்ல. புண்ணாக்கு வாங்குவோம். புண்ணாக்கு மாசத்துக்கு ஏறக்குறைய ஒரு 10 கிலோ வாங்குவோம். 10 கிலோ வாங்குவோம். அப்புறம் இந்த தீவனம் தான் எங்கேயாவது ஆடு குட்டி கிட்டி போட்டால் தட்டு வாங்கி போடுவோம். எங்களுக்கு மாசத்துக்கு அதனுடைய பராமரிப்பு செலவும் ஒரு 3000 ரூபாய்க்குள்ள 2000 ரூபாய்க்குள்ள வரும். அதெல்லாம் போக உங்களுக்கு லாபம் அப்படிங்கறது வந்து இப்ப இது எவ்வளவு வருதுங்க ஐயா? அப்புறம் இதுல வந்து மாசம் மாசம் லாபம் பார்க்க முடியுமா, இல்ல வந்து ஒரு 6 மாசத்துக்கு அந்த மாதிரிதான் ஒரு தொகையா பார்க்க முடியுமாங்க ஆடு வளர்ப்புல? மாசம் எல்லாம் பார்க்க முடியாது. 6 மாசத்துக்கு ஒரு வட்டம் பார்க்கலாம். 6 மாசத்துக்கு ஒரு வட்டம் நமக்கு போதுமான அளவுக்கு அதுல லாபம் இருக்கு. ஓ சரிங்க. நம்மளுடைய ஒருத்தர் வேலைக்கு போய் அதுல சம்பளம் வாங்குற அளவுக்கு லாபம் இருக்கு. நமக்கு அதுல ஒன்னும் நஷ்டம் வரவே வராது. நஷ்டம் வராது. அதை நம்ம பாதுகாக்கிறதுல இருக்கு. அசால்ட்டா விடக்கூடாது. நம்ம எப்படி மனுஷனுடைய ஒரு உயிரை எப்படியோ அதே போல அது வந்து சில வியாதிகள் மனிதனுக்கு வர்றது மாதிரி வரும். அதை அப்பப்ப பார்த்து பாதுகாக்கணும். சரிங்க சரிங்க. இப்ப புதுசா ஆடு வளர்த்துறவர்கள் வந்து தாராளமா இந்த தொழில் எடுத்து பண்ணலாமாங்க? தாராளமா பண்ணலாம். நல்ல லாபம் இருக்கு. சரிங்க. நல்ல முறையா பாக்கணும். ஆடு வாங்கி வளர்க்கறோம்ட்டு ஆடை வாங்கி போட்டு அங்க இங்கேயும் சுத்தக்கூடாது. அதுக்கு தகுந்தது மாதிரி 3 நேரமும் அதுக்கு தண்ணி வைக்கணும். நம்ம சாப்பிடறது மாதிரி அதுக்கு 3 நேரமும் உணர்ந்த தீவனமோ இல்லைன்னா பச்சை தீவனமோ தந்து அது பராமரிப்பு நல்ல முறையா வளர்க்கணும். நமக்கு வர்றது மாதிரி காய்ச்சல்கள் வரும். சில நேரங்களில் வயிற்று போக்கு வரும். சில நேரங்கள் அரிசி இதெல்லாம் வந்துன்னா அது ஒரு மாதிரி வயிறு வரும். இதெல்லாம் உடனே பார்க்கணும். சரிங்க ஐயா. பார்த்தா தான் நமக்கு லாபம். சரிங்க. பார்க்கலன்னா லாபம் கிடையாது. சரிங்க. நம்ம அதை வந்து ஒரு ஆள் மாதிரி நம்ம நின்று கவனிச்சுக்கணும். கவனிச்சு நம்ம கரெக்டா பராமரிச்சோம்னா அதுல இருந்து வரக்கூடிய லாபங்கள் வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுல எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கறோமோ அதே போல வளர்க்கணும். சரிங்க. நம்ம பிள்ளைகள் மாதிரி அதுக்கு. சரிங்க. அது வளர்த்து அது குறிப்பிட்ட இது வர்றது வரைக்கும் பிள்ளைகளும். சரிங்க ஐயா. ஆடு வளர்ப்பு முறையை பத்தி நம்ம வந்து நிறைய வந்து ஐயா கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட பராமரிப்பு பத்தி எல்லாமே நம்ம வந்து ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த தகவல் எல்லாருக்கும் உங்களுக்கு புதுசா ஆடு வளர்த்த பல நண்பர்களுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோக்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்து போடுறோம் இந்த சேனலில். மேலும் உங்களுக்கு கரண் கோழி வளர்ப்பு சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.